தை மாசத்துல கூட பங்குனி வெயில் கொளுத்துற மாதிரி வெயில் கொளுத்தி எடுத்துட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் வேலையை ஸ்டாப் பண்ண முடியுமா? நம்ம வேலையை நாம தானே பார்க்கணும். எங்க வீட்டுல பொதுவாகவே நெல் எல்லாத்தையுமே அவிப்போங்க. அவிச்சுதான் நாங்க அரைச்சு அரிசியா எடுத்துக்கிடுவோம். ஸோ அதனால நெல்லை கொண்டாந்து கொட்டினதுக்கு அப்புறமா அது எல்லாமே ஒரு இடத்துல சேஃபா கொட்டி வைக்கிறதுக்காக அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கேங்க. அம்மா வந்தோன்னா அம்மாவும் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுவரை நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்க. கடையில இருந்து பாலிஷ் பண்ணி வாங்குற அந்த அரிசியை சாப்பிட்றத விட எங்க வீட்டுல நாங்களே ஓனா வயல்ல விளைய வச்ச எங்க நெல்லை அரைச்சு அவிச்சு அரிசியாக்கி அதை சாப்பிட்றதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்டான வீண் நான் நினைக்கிறேங்க. எங்க ஊர்ல எல்லாம் பொதுவாகவே வந்து மட்டை அரிசி தாங்க விளைய வைப்பாங்க. கேரளா சைட்ல விளைய வைப்பாங்க இல்லையா, அந்த அரிசி தான் விளைய வைப்பாங்க. அவங்க அதை சாப்பிட்டு தான் இப்ப வரைக்கும் நல்லா தெம்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னாலலாம் அந்த அளவுக்குலாம் முடியாதுங்க. நெல் அள்ளிட்டு இருக்கலையே சரியான வெயிலுங்க. சரி ஓகே, நம்ம அம்மா தான் நம்மளுக்காக மோர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே, அதை போய் குடிக்கலாம் அப்படின்னு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு சப்போட்டா மரத்துக்கு கீழே உட்காந்து அம்மா ஆல்ரெடி கலந்து வச்சுட்டு போன அந்த மோர் எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்ல இதமா இருந்ததுங்க.